நம்ம தனுஷ் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்னு கூட சொல்லலாம். எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் டைரக்ஷனில் இட்லி கடை படம் கூடிய சீக்கிரத்தில், அதாவது October 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்காக வந்து நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அப்படி என்ன தான் இருக்க போகுது இந்த கதையில், எப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே இருக்கீங்க. அந்த வகையான இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்ட்டு. இப்போது அந்த படத்தை பற்றின ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸுங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட பிறந்த நாள் ஜூலை 27 அன்னைக்கு அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்ஜே பாலாஜி சார் டைரக்ஷனில் கருப்பு படத்தில் நம்ம சூர்யா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்காக நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தோட போஸ்டருமே வந்துட்டு ரீசெண்டாக நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சூர்யா சார் பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா. பட் அஃபிஷியலாக நம்ம ஆர்ஜே பாலாஜி சாரே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. சூர்யா பர்த்டே ஜூலை 23 அன்றைக்கி வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கருப்பன் வரா வலி மறிக்காதே அப்படின்ட்டு ஒரு போஸ்டரும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி பார்க்க அந்த கண்ணாடியில் மேலே ஃபயரு, அது மேலே ஒரு குதிரை வச்சு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபயராக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஐயோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்போ இந்த படத்தை பார்ப்போங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம்.